அந்த வெளிச்சம் அனைவர் வாழ்வில் பரவ விரிவியும் நீயானம் வாழ்த்துகிறது. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆரம்பிக்கலாங்களா? யாரை பார்த்த உடனேயும் டக்குனு போய் அவங்கள்ட்ட கை கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. மதுரை முத்து சார். எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு நடந்துருச்சு. ஏன் சிரிக்கிறீங்க? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க இங்க வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணாங்க. ரூம்ல இருக்கும்போது எங்க கிட்ட வந்து செல்ஃபீஸ் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எங்களை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு தூரம் சொல்லி கொஞ்சம் போது ரொம்ப கொஞ்சம் போதா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்படி பண்ணுவாங்க. நீங்க எந்த ஊரு? நீங்க கோமதி? மதுரை. வாய் ஓயாம பேசுது என்ன முத்து? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அவரை நான் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்திருக்கேன். அப்ப எப்படி இருக்காரோ இப்பயும் அப்படியே அதே பிசிக்ஸ் டாப் கியர் போட்டு மேல தூக்குமா? அவர் ஒரு 15 வருஷமா அப்படியே தான் இருக்காரு. ஜோக்ஸும் அப்படியே இருக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இல்லையா கடைசியில மதுரை பிள்ளைங்க காட்டி பிடிச்சாப்பா. இவ்வளவு நேரம் பேசுறீங்க. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த செய்கை, இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். இங்க வந்திருக்கவங்கள ஜெனி பேசுறது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா. ஓகே, வேற யாருடைய? அவர் வந்து தலை கோதுறது வந்து அடிக்கடி. ஆமா. அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா. அந்த சீரியல்ல வந்து அவர் அடிக்கடி அதை பண்ணிட்டே இருப்பாரு. ஐயோ, அவர் ஸ்டைல பாரியா. ஹலோ சார், ராகினி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ராகினிய ஏன் ராகினி பிடிக்கும்? ஃபேமிலி ஃபுல்லா கோவப்படுவாங்க சார் எல்லார்கிட்டயுமே. சரி சரி. அம்மாட்ட அப்பாட்ட எல்லார்ட்டையும் ஹஸ்பண்டுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் அவங்க. அச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. அந்த சீரியல்லையா? ஆமா சார். இன்னும் அப்படி நேர்ல நடக்கிற மாதிரி சொல்றாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சார். கௌதமன் அவர் வந்து பொண்ணுங்கள்ட்ட நிறைய ஏமாத்திருப்பாரு. இது மாட்டும் போது ஒரு திருட்டு முழிப்பாரு. அது ஒரு தடவை முழிச்சு காட்டினா நல்லா இருக்கும். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு நடந்துருச்சு. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே சார் சொல்லுங்க. கோமதி மீனாட்டு சீரியல்ல ரொம்ப அமைதியான பொண்ணா இருக்கீங்க, நேர்ல பார்த்தா கெசவாலா இருக்கீங்க. ராயபுரமா? ஆமா. இல்ல ஆக்சுவலி என்ன பார்த்தாலே ஃபர்ஸ்ட் சீரியல்ல இருந்து ரொம்ப சிம்பத்தியா, தமிழ்ல என்ன பார்த்தாலே பாவப்பட்ட பொண்ணு. ஆனா ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஆக்டிவா நல்லா தான் இருப்பேன். சைலண்டாவும் இருப்பேன், ஆக்டிவாவும் இருப்பேன். டிபெண்ட்ஸ். நல்ல பொண்ணு தான், ஆனா கொஞ்சம் கெட்ட பொண்ணு. சேட்டெல்லாம் பண்ணுவேன். பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். சார் பிரசன்னா சார். பிரசன்னா சார் அவர் சங்கதி போடும்போது ஒன்று பண்ணுவார் சார். இப்படின்னு ஓ, நீ அப்படி வரியா? இப்படின்னு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு சார். அது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. பாடுறப்ப இப்படி கை வச்சு பாட அப்படி வந்து அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உள்ள என்ன நிறைய இருக்குது. ஒரு சங்கதி போடுங்க பாப்போம். சூப்பர். ஐயோ, பிஎஸ்கே அண்ட் அசார் அண்ணா கிட்ட தான் கேட்கணும். சோ உங்க ரெண்டு பேரோட காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. எந்த டைம்ல நீங்க வந்து உங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இவன் என்னன்னா ஒரு செகண்டுக்கு 10 கவுண்டர் போடுவான். வாயை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவன் கூட ஷோ பண்ணவே முடியாது ஆக்சுவலா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதுக்கப்புறமேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த காம்போ வந்து மிமிக்ரின்ற ஒன்று தான் எங்களை ஒன்று சேர்த்துச்சு. என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன கத்துக்கோ, அவ்வளவுதான். இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறதுக்கு முன்னால ஒரு விஷயம் என் கைக்கு வரும். அந்த வந்தா தான் எனக்கே செக்மெண்ட் தெரியும். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. பந்து வீசடா அப்ரசன்டிங் எங்க இருக்காங்க. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. முத்துல வர மாதிரி தீபாவளி பரிசு இப்ப காத்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரிடமும் ஒரு பரிசு இருக்கிறது. நீங்க சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பரிசு வேணும். ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. யாருக்கிட்ட உங்களுக்கு விருப்பப்படுற பரிசு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ
அவங்கள்ட்ட தூக்கி போடலாம். அவங்க அதை பிடிச்சுப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க அந்த தீபாவளி பரிசை வாங்கிக்கலாம். யார் எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு யாருக்கு பரிசு வேண்டுமோ வந்து வீசலாம். இதோ வந்துட்டேன். நான் தான் சொன்னேன்ல அது பொண்ணே இல்ல. ஆமா அவ பொண்ணே இல்ல என் தேவதை. இந்த பொண்ணு ஆக்சுவலி கியூட்டா இருக்கா, சோ அதனால வந்து இந்த பொண்ணை சூஸ் பண்ணேன். எனக்கு எனக்கு என்ன லாஜிக் புரியல. ஒரு பொண்ணு கியூட்டா இருக்கிறதுக்காக கரெக்டா அவங்களுக்கு கொடுப்பீங்க. அவங்க வச்சிருக்க பரிசு கரெக்டா இருக்கும். இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. கண்ணுக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்காங்க, சோ gift வந்து பிளசண்டா சூப்பரா இருக்கும்ல. ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு. கத்திரிக்காய் ஆக்சுவலி குட்டியா இருக்குங்க, குண்டா கூட இல்லங்க. என்ன கொடுமை சரவணனது. அரவிந்த் ஆனந்த் பாண்டி இருக்காப்ல. யாருக்கு? ஆனா இந்த ஒயிட் செட் ஏன் அவருக்கு? என் எக்ஸோட தம்பி மாதிரியே இருக்கானே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எக்ஸோட தம்பி மாதிரி இருக்கு. இது வரைக்கும் யாருமே சொல்லாத காரணம். இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓபன் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அட கடவுளே அட கடவுளே. நானாக்கு இல்ல எண்டிங். இங்க பேசுறவங்க எல்லாமே எப்பவுமே ட்ரெண்டிங். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா இப்ப கையை தட்டி ஆகணும். வருத்தப்படாத வாலிப சொல்ல ஜோரா கையை தட்டுங்கய்யா. கையாவது தட்டுங்களாண்டா. சத்தம் போடாம தட்டுங்கடா. இது வரைக்கும் யாரு பார்த்த சரியான நாளுக்கு போடாததுனால அந்த பரிசை கம்பெனியே எடுத்துக்கிது. இதுதான் தவறான விஷயம். அண்ணா அது என்ன பரிசுனாவது காட்டுங்கண்ணே. எனக்கு இது வேணும் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ட்ரை பண்ணுவோம். நீ எதுக்கு ரெடியா இருக்க? ரொம்ப கான்சியஸ் சிங்கப்பூர் டீம் வாங்க. புத்தி கூர்மையை பயன்படுத்தி ஒரு நல்ல பரிசை பெறுங்க. யாரு நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ அமாரி யாரு கொடுக்க போறீங்க? பேக்ல இருக்க அந்த பாப்பாக்கு. இதுதான் தவறான விஷயம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அண்ணா வழக்கம் போல பக்கத்து வீட்டுக்கு போட்டீங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். யா யா கொடுங்க பரிசை. சம பரிசா நக்கல்யா அவனுக்கு. அங்கச்சி நீயே போட்டு விட மாட்டேன். என்ன விளையாடுற நீ? அண்ணா சிங்கப்பூர் கண்ணாடி. கோபி சார் வந்ததுல இருந்தே இங்க இருந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாரு. யாரு? இவரு இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. அந்த புள்ள அங்க சொல்லுச்சு என்ன சூஸ் பண்ணு என்ன சூஸ் பண்ணுன்னு. அதுக்காக தான் சூஸ் பண்ண தப்பா பண்ணீங்க. ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அண்ணன் தங்கச்சியா மாத்தி விட்டீங்க. பெரிய மனுஷனா நீ டீக்காரி பையல எந்திரிச்சு போயா. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? இதுக்கப்புறம் கோபால்னு சொல்வீன் தானே நினைச்சீங்க. சொல்ல மாட்டேன். கோபால்னு சொல்ல ஆரம்பிக்கவே இல்லடா. அவங்க நம்புறது என்னடா அவார்டா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? இங்க ஒரு கல்லங்க விடம் இல்லாத பிள்ளை. என்ன புரோட்டமா அவங்க பேசுறீங்க கோபா? அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. இங்க பாரு, நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும் கோபா. செட் ஆகல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. ஆட்டுப்பால் எருமைப்பால் அமலாப்பால் கோபால். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். கோபாலை விட்டு விட்டா அது பிராண்ட் வராது கோபால். ஐயோ விஜய் டிவில ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், வருஷமா பாத்துட்டு இருக்கேன். சரி இதெல்லாம் ஒண்ணுதான். அதனால உங்ககிட்ட இருந்தே உங்க ஜோக்க நான் ரசிக்கணும்னு நினைச்சேன். அதனால இங்க வந்து